2020 சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பம். அனைத்து பணிகளும் பூர்த்தி என பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அளிக்கும் சூழ்ச்சி இடம்பெறுவதாக ரோகண லக்ஷ்மன் குற்றச்சாட்டு. தோஷம் நீக்குவதாக கூறி சிறுமியை அடித்து கொலை செய்த பூசகர். நயவஞ்சக அரசியலை வெளிப்படுத்துவதாக சவால் விடுத்து புதிய அரசியல் கட்சி தொடங்குகிறார் திலகராஜ். ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கோவிட் அபாய நிலை காரணமாக சுகாதார வழிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதனால் 1 மணி நேரத்துக்கு முன்னர் பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்குமாறு பரீட்சார்த்திகளிடம் பரீட்சைகள் திணைக்களம் கோரியுள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பரீட்சையில் 6,22,352 பேர் தோற்றவுள்ளார்கள். இவர்களில் 4,33,746 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 4,513 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சகல மாவட்டங்களிலும் குறைந்தபட்சம் 2 விசேட பரீட்சை மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பிரதேச பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனைகளின் பிரகாரம் சுகாதார வழிமுறைகள் பேணப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சையின் போது ஒவ்வொரு பரீட்சை நிலையத்துக்கும் வழமையான மேற்பார்வையாளர்கள், நோக்குநர்களுக்கு மேலதிகமாக கோவிட் வைரஸ் தொற்று தொடர்பில் விசேட நோக்குநர் ஒருவரும் நியமிக்கப்பட உள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் இறுக்கமான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பரீட்சைக்கு தோற்ற அனுமதி வழங்கப்படும் என்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கே மகேஷன் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை ஆரம்பமாக உள்ள நிலையில் யாழ் மாவட்ட நிலைமை தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சுமார் 18,000 மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு யாழ் மாவட்டத்திலிருந்து தோற்ற இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே ஒரு தொற்று உறுதி செய்யப்பட்ட மாணவர் இருப்பதாகவும் அறிக்கையிடப்பட்டுள்ளது. ஆகவே அந்த நிலையத்திலே, அந்த பரீட்சை நிலையத்திலே அவ்வாறானவர்கள் அந்த பரீட்சை எழுதுவதற்குரிய ஏற்பாட்டை எங்களுடைய கல்வி திணைக்களத்தினரும் அதை ஒன்று சுகாதார இணைந்து அவற்றை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக 70 பகுதியிலே நாங்கள் அந்த பரீட்சை நிலையம் ஒன்றை பல நடைமுறை சிக்கல் காரணமாக எங்களுடைய கல்வி திணைக்களத்தினரால் ஏற்பாடு செய்ய முடியவில்லை. இருந்தபோதும் ஊர்காவத்துறையிலே அவர்களுக்குரிய அந்த பரீட்சை நிலையம் 2 இடங்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து மாணவர்களும் தங்களுடைய இந்த பரீட்சையை மிக சிறப்பாக எழுத வேண்டும். அவர்களின் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி அந்த பரீட்சை எழுதற்குரிய ஏற்பாடுகளை எங்களுடைய கல்வி திணைக்களம் மற்றும் சுகாதார திணைக்களம் இணைந்த வகையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவை அவர்கள் அந்த நிலைமையை அனுசரித்து அவர்கள் எழுதும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் அதன் தலைவர்களை அழிப்பதற்கான சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்று வருவதாக அந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ரோகண லக்ஷ்மன் பியதாச தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் ஊடாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மீது குற்றம் சுமத்தப்படுவது அந்த சூழ்ச்சியின் ஒரு பகுதியாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இவ்வாறான தீவிரவாதிகளுக்கு சம்பளம் கொடுத்த வரலாறும் இலங்கையில் இருக்கின்றது. இது பற்றி சரியாக தேடி பார்க்காமல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். அதற்கு பதிலாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் அதன் தலைவரையும் மாத்திரம் இலக்கு வைத்து பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது வேண்டும் என்று மேற்கொண்ட செயற்பாடாகவே நாங்கள் கருதுகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மீகாவத்த தேல்கொட பகுதியில் தோஷத்தை நீக்குவதாக கூறி 9 வயது சிறுமி ஒருவர் பலமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த சிறுமிக்கு தோஷம் நீங்க வேண்டும் என தீர்மானித்த பெற்றோர் பூசகர் ஒருவரிடம் அழைத்து சென்றுள்ளனர். பூசகரும் தோஷம் நீங்குவதாக தெரிவித்து தடி ஒன்றினால் சிறுமியை தாக்கியதில் அவர் பலத்த காயங்களுக்கு உள்ளானார். சம்பவத்தில் காயமடைந்த சிறுமியை பேகம மருத்துவமனையில் அனுமதித்ததாகவும் பின்னர் குறித்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் வைத்தியசாலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குறித்த பூசகர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் காலங்களில் பாரிய மலையக கொள்கை சார்ந்த ஜனநாயக அரசியலை முன்னெடுக்க உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜ் தெரிவித்துள்ளார். தலவாக்கலையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இன்னும் ஒரு தரப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் அரசியலை அழித்தொழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போது என்ன செய்கிறார்கள்? என்னை வெளியேற்றிவிட்டு அந்த அரசியல் கட்சியை கைப்பற்றி அவர்களுக்கு ஏற்ற போராட்டம் நடத்த
நடத்த முன்னுகிற போதுதான் அதற்கு எதிராக நான் நிற்க வேண்டும் என்பதற்காக கட்சியை கலைக்கும் தீர்மானத்தை எடுத்து தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளர் என்ற பதவியிலிருந்தும் அதனுடைய சகல தொடர்புகளையும் இல்லாமலாக்கி இருக்கிறேன். இனி அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி செயல்படுத்த தொடர்பாக எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளராக எனது பதவிகளை நான் முடிவெடுத்துக் கொண்ட போதும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் ஊடாக அடைய நினைத்த அரசியல் இலக்குகளை ஒரு அரசியல் செயற்பாட்டாளனாக எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக ஒரு பாரிய மலையக கொள்கை சார்ந்த ஜனநாயக அரசியலமைப்பை கட்டியெழுப்பதனூடாக எதிர்காலத்தில் எனது அரசியல் பணியை முன்னெடுப்பேன். COVID-19 தொற்றினால் உயிரிழப்பவர்களை அடக்கம் செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அடக்கம் செய்வதற்கான இடங்கள் 3 அல்லது 4 நாட்களுக்குள் அடையாளம் காணப்பட உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த 24 மணித்தியாலங்களில் தொற்றுக்குள்ளான மேலும் 460 பேர் புதிதாக அடையாளம் காணப்பட்டதை அடுத்து தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 82,889 அதிகரித்துள்ளதாக COVID-19 பரவல் தடுப்பு செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டவர்களில் வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த 35 பேரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மினுவாங்குடை மற்றும் பேலைகுட கொத்தனையில் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 79,224 அதிகரித்துள்ள அதேவேளை 76,979 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளார்கள். கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்ட 4,053 பேர் வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அத்தோடு படையினரால் மேற்பார்வை செய்யப்படும் 96 தனிமைப்படுத்தல் மையங்களில் சுமார் 9,667 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். நேற்றைய தினம் 12,632 பேர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களில் வைரஸ் தொற்று மரணங்கள் எதுவும் பதிவாகாத நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 464 உள்ளது. வடக்கு மக்களின் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முகமாக வடக்கில் மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதி மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ராஜாங்க அமைச்சர் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற முதலீடுகள் மற்றும் கடன் வசதிகள் சம்பந்தமான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் யாழ்ப்பாண மக்களின் பொருளாதார பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்தோம். குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகம் மற்றும் வர்த்தக சங்கங்கள் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தினோம். பண அபிவிருத்தி, புகையிலை உற்பத்தி தொடர்பிலும் உற்பத்திகளை எவ்வாறு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது என்பதை ஆராய்ந்தோம். படகு கட்டுமானங்கள் தொடர்பாகவும் விவசாயம் மூலம் பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது தொடர்பில் ஆராய்ந்ததோடு அரசு பொருளாதார ஊக்குவிப்பு நிறுவனங்களின் ஒத்துழைப்பின் ஊடாக சில திட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம் மக்களின் வாழ்வாதார செயற்பாடுகளை முன்னெடுத்து அதனை மேம்படுத்த முடியும். வடபகுதியில் உள்ள சிறு தொழில் முயற்சியாளர்கள், நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் தாமாகவே தமது நிலையை மேம்படுத்தி செல்வது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். வாரியபோல கட்டுப்போத்த பகுதியில் போலீஸ் வாகனம் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். விபத்து இடம்பெற்ற தருணத்தில் முச்சக்கர வண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பயணித்துள்ளார்கள். விபத்தில் 40 வயதான ஆண் ஒருவரும் 69 வயதான பெண் ஒருவருமே உயிரிழந்தார்கள். விபத்தில் காயமடைந்த 34 வயதான பெண்ணும் 9 மற்றும் 13 வயதான 2 சிறார்களும் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக சென்று மீண்டும் போலீஸ் நிலையத்துக்கு திரும்பிய கட்டுப்போத்த போலீஸ் நிலையத்தின் ஜீப் வாகனத்திலேயே குறித்த முச்சக்கர வண்டி மோதியுள்ளது. விபத்தில் காயமடைந்த ஜீப் வாகனத்தின் சாரதி கட்டுப்போத்த வைத்தியசாலையில் போலீஸ் காவலோடு அனுமதிக்கப்பட்டுள்ளார். அறநெறி பாடசாலைகள் மூலம் குழந்தைகளை நல்ல குடிமக்களாக மாற்ற முடியாமல் போனமையே இன்று சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதற்கு காரணமாக அமைந்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் நேற்று மாலை இடம்பெற்ற யதிவர அபிமன் உபகார நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், சிறைச்சாலைகளை பார்த்தால் பெரும்பாலான சிறைச்சாலைகள் ஒருபோதும் அறநெறி பாடசாலைகளுக்கு செல்லாத மக்களாலேயே நிரம்பியுள்ளன. உண்மையில் அறநெறி பாடசாலைகளில் கல்வி புகட்டும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எவ்வித வேதனைகளும் இன்றி கல்வி கற்பிக்கின்றார்கள். இந்த கடமையில் ஈடுபடும் பலரும் வாரத்தில் 5 தினங்களும் பாடசாலைகளில் பணியாற்றும் அதேவேளை தமது விடுமுறை தினத்தில் இப்பணியில் ஈடுபடுகின்றார்கள். இதனை நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஊக்குவிக்க வேண்டும். அறநெறி பாடசாலைகள் மூலம் குழந்தைகளை நல்ல குடிமக்களாக மாற்ற முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அறநெறி பாடசாலைகளுக்கு செல்லும் போது பிள்ளைகள் ஒழுக்கமுடையவர்களாகவும் மதம் மீதான ஈர்ப்பை கொண்டவர்களாகவும் மாறுவதோடு இது சமுதாயத்தில் ஒழுக்கத்தை நிலைநாட்டுகின்றது என்ற நம்பிக்கையில்தான் ஒரு நாட்டை நீதியுள்ள சமூகமாக கட்டியெழுப்ப முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
வெலிக்கடை சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது தொலைபேசிகள் உட்பட தொடர்பாடல் சாதனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சிறைச்சாலையின் செப்பல் பிரிவே சுற்றிவளைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது 11 கையடக்க தொலைபேசிகள், 4 சிம் அட்டைகள் மற்றும் 6 சார்ஜர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை, நடுநிலை, விரைவு பீப்பிள் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.